ஹாய்ங்க, ஒரு சண்டே ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? எப்பவுமே நம்ம தானே லேட் கம்மஸாக இருக்கும். இந்த தடவை லேட்டாகவே போகக்கூடாது சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு 3:00லாம் அலாரம் வச்சு கிளம்பி பசங்களையும் கிளப்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. சரி அப்படி இப்படின்னு கிளம்பி ஒரு 5:00 மேலே தான் வந்து பஸ் ஸ்டாப்க்கே ரீச் ஆனோமா. பஸ் ஏறிட்டோம். ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது 2 ஹவர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் மாதிரி இருந்தது. காலையில் சங்கீத ஸ்வரங்கள் ஆகிடுச்சு காலையில். சரி அப்படியே கோவிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து மொட்டை தான் போட்டாங்களா. தம்பி வந்து இந்த தடவை அழுகுவான்னு நினச்சேன். ஆனால் அழகவே இல்லை. அழகாக வந்து சார் காமிச்சிட்டாரு. மொட்டை பாஸ் அழகாக இருக்கார்ல. அதுக்கப்புறம் வந்து மொட்டைலாம் போட்டதுக்கப்புறம் அவனையும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தோம். பொங்கல் வச்சு சாமிக்கும் படைச்சிட்டு உள்ளே போய் சாமி பார்க்கலான்னு போனால் கூட்டமே இல்லை. எப்பவுமே கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க மாமியார். இந்த தடவை கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது கொஞ்சம் பஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு அந்த நெல்லிக்காய் அந்த இதுலாம் விற்றுட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பசங்களுக்கு கேப்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.